வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி அப்பளத்தை வச்சு வித்தியாசமான கூட்டு பண்ண போகிறோம். அப்பளம் கடலைப்பருப்பு கூட்டு. இது வந்து டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லைனாலும் அப்பளம் கடலைப்பருப்பு இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. அதை வச்சு டக்குன்னு இந்த கூட்டு ரெடி பண்ணிடலாம். இதையே சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரசம் வச்சா கூட இதை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த கூட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். 100 கிராம் மோதிர அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரையும் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. திறந்து பார்க்கலாம். பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. குழஞ்சிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் கூட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பருப்பு ஊற வைக்கலைன்னா குக்கரில் போட்டு 4 இல்லை 5 விசில் வேக வச்சுக்கோங்க. ஓப்பன்லேயே கூட நீங்கள் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். எப்படினாலும் பருப்பு வந்து குழையாமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அப்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். அப்பளம் கருகிராமல் கரெக்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா அப்பளத்தையும் பொரித்து எடுத்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு தான் இந்த கூட்டுக்கே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துடுச்சு. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணதை சேர்த்துடலாம். ஒரு 4 பூண்டு பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். சேர்த்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். அது கூட 2 கீறின பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துடலாம். தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு தனியாத்தூள், மிளகாத்தூள் எடுத்த 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி இப்படி லைட்டாக அப்படி அழுத்தி விட்டு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்பளத்தில் உப்பு இருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பு மசாலாவோடு சேர்ந்து வெந்துட்டுருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1 ஸ்பூன் கசகசா 1 மணி நேரமாக ஊற வச்சது, அது சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சோம்னா கசகசா வந்து நல்லா அரைபட்டுரும். தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கசகசா இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடல் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ திறந்து பார்க்கும்போதே வாசனை வந்து ரொம்ப சூப்பராக கமகமன்னு வந்துட்டுருக்கு. அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் கசகசா விழுது சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். 2 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. நம்ம சேர்த்த தேங்காய் கசகசா விழுது தான் இந்த கூட்டுக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த அளவு இருந்தால் தான் நம்ம அப்பளம் சேர்த்ததுக்கப்புறமா அது ஊறி வரும்போது கூட்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அப்பளத்தை வந்து சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இதோட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்பளம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிண்ட வேண்டாம். நான் மோதிர அப்பளம் சேர்த்துருக்கேன், நீங்கள் ரவுண்ட் அப்பளம் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு. மேலே வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம போட்ட அப்பளம் இந்த கிரேவியில் உள்ள ஜூஸை நல்லா இழுத்துட்டு கடலைப்பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கூட்டு பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது. இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ரைத்தா சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையான அப்பளம் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.